இந்த நடுக்குவாத நோய் குழந்தைங்களுக்கு வருமா, என் பேர பசங்களுக்கு வருமா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நடுக்குவாத நோய் சாதாரணமாக இந்த மரபணுக்களால் வர்றதில்லை. ஆனால் ஒரு 15% 20% கேஸ், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஒரு 5-6 ஜீன் அவங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்கிற மாற்றங்கள்னால அந்த ஜீனுடைய சிதைவுனால வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப காமன் கிடையாது. ஆனால் சின்ன வயசில் பார்க்கின்சன் நடுக்கு நோய் பார்த்தாக்கா நம்ம இந்த மரபணு ஸ்டடீஸ் எல்லாம் கட்டாயம் பண்ணணும். மற்றபடி பெரியவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரா இல்லையா, மூளையில் வேறு என்ன காரணங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தா கூட கடைசியில் இடியோபேத்திக் பார்க்கின்சன்னு வரும். அதாவது நம்மளுக்கு காரணம் தெரியல, ஏன் இந்த டோபமைன் சுரக்கிற செல்கள் சிதைவு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி கேஸில் வரும். ஆனாலும் நம்ம எல்லாமே பார்க்கணும் எல்லா பேஷண்ட்டுக்கும்.